ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில் கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது. இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதன் விளைவா 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது. இந்த மலை கோயிலில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது. பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வார். அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம். ஒரு வேளை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம். இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது. மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க. இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க. முன்னதா கண்ணாடி பேழைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ, தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க. கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது. அதுபோலதான் பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது. அதுபோல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றி உணர்த்தியிருக்கு. இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க. அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும். உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரகநிலை மாற்றத்தாலையும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி மாத கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போதும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், அதிக விரயம் ஏற்படும். லாபாதிபதி சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. 10ல் உள்ள குருவால பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும் சூழல் உண்டாகுது. மாதத்தின் பிற்பகுதி சுக்கிரன் பயிற்சி பிறகு மகிழ்ச்சியான தகவல்கள்லாம் வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட வேண்டிய மாதமா இது இருக்குது. மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை பலத்தால நன்மை கிடைக்க போகுது. இருந்தாலுமே 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்லாம் திடீர்னு மாற்றப்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் மனசை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏற்பட்ட பஞ்சாயத்துகள்லாம் முடிவுக்கு வரதுல தாமதம் ஏற்படும். திருமண தடையெல்லாம் உருவாகும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்க பெற்றிருக்கிறாங்க. சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சில சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். வாக பிரிவினை திருப்தி தராமல் போகலாம். பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனை தலை தூக்கும். பெற்றோரின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும். அதை நினைச்சு வருத்தமும் கவலையும் படுவீங்க. பரம்பரை நோயின் தாக்கத்தால் பதற்றம் ஏற்படும். முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. இந்த காலம் ஒரு இனிய காலமாக இருக்க போகுது. ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்கள் ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது அனைத்து துறைகளிலுமே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்க கூட இணக்கமாக நடந்துக்குவாங்க. குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த
மந்த நிலை மாறப்போகுது. வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டாகுது. வீண் வாக்குவாதங்களால வந்த பிரச்சனை அகலும். வருமானம் உயரும். பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் பலன் தரும். ஆலய திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. ஐப்பசி 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு. அப்போ புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. அதனால இந்த காலகட்டத்தில் இனிய சம்பவங்கள்லாம் இல்லத்துல நடைபெறும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வருவது யோகம்தான். உடல் நலன் சீராகும். செல்வ நிலை உயரும். உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் அகலும். அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சவங்க அதை கைகூடும் காலமா இது அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகள் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நினைச்ச இலக்கு அடைய இயலும். கலைஞர்களுக்கு நட்பால நன்மை உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை குறையுங்க. உடன் பிறந்தவர்களால நன்மை உண்டாகும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் சில அனுகூலமான செய்திகள்லாம் பெற வாய்ப்பு இருக்கு. குடும்ப நன்மை கருதி எதிர்காலத்தை கருத்துல கொண்டு சில காரியங்களை இப்ப செய்வீங்க. கணவன் மனைவி உறவுல குழப்பமில்லாத சந்தோஷமான நிலை நிலவும். ஒருவருக்கொருவர் நல்ல புரிந்துணர்வோடு நடந்துக்குவீங்க. உறவினர்களால சில சிக்கல்கள்லாம் ஏற்பட்டாலும் அது மாத நடுப்பகுதியில மாறிடும். திருமண வயதுல இருக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் திருமண பாக்கியம் கிட்டுவதற்கான வாய்ப்பு உண்டாகுது. குழந்தைகளும் பெற்றோரை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. அதனால வீட்டுல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகுங்க. வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கிறதால கையில தாராளமா பணப்புழக்கம் இருக்கும். வீட்டுக்கு அவசியமான சாதனங்களை வாங்கி போடுவீங்க. நீண்ட காலமா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். சகோதர வகையில நீங்க செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிலருக்கு வேலை மாறுதல்கள் காரணமா வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். மாசத்தின் நடுப்பகுதியில ஆன்மீக பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்புக்காக சில முடிவுகளை எடுப்பீங்க. அரசியல்வாதி ஒருவரின் நட்பு பக்கத்துணையா உங்களுக்கு இருக்கும். சிறப்பா வேலை செஞ்சு அலுவலகத்துல பாராட்டு பெறுவீங்க. அதே நேரத்துல அரசு ஊழியர்கள் நிதானமாகவும் பக்குவமாகவும் வேலை பார்க்கணும். அதிகாரிகள் கண்டிப்போட நடந்துக்குவாங்க. மாத பிற்பகுதியில அரசு ஊழியர்களுக்கு அழுத்தம் அதிகமாகும். பொறுப்போடு வேலை செய்யணும். தொழிலையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் ஏற்றமிறக்கமான நிலைகள் இருக்கும். அதே நேரத்துல தொழிலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் மாத பிற்பகுதியில தானாவே விலகிறோம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமா செயல்படணும். குடும்பத்தின் ஒளிவிளக்கா திகழ்கின்ற இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியோட இருப்பாங்க. ஆடை ஆவரணங்கள்லாம் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. வேலை பார்க்கும் பெண்கள் சில சிரமங்களை எதிர்நோக்கினாலுமே அதிலிருந்து விடுபடுவாங்க. மேலும் நீங்க பரிகாரமா பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளும் வந்து சேரும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நினைச்சதை சாதிச்சு வரும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு. அக்டோபர் 27 வரை ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை வேகப்படுத்துவாரு. விவேகத்தை விட வீரம் உங்களிடம் அதிகம் இருக்கும். அதனால சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடலாம். செவ்வாயின் பார்வை உங்க ராசிநாதன் வீடான 8ஆம் இடத்துல பதியறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். குடும்பத்துல நிலவிய சங்கடங்கள்லாம் விலகும். சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கணவரின் அன்பு கூடும். ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமா சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் சரளமா இருக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். செய்து வரும் தொழில் ஆதாயம் தரும். தம்பதிக்குள் ஏற்பட்ட விரிசல்கள்லாம் இப்போ விலகும். குடும்பத்தின் நலன் கருதி இருவரும் இணைந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க. சொத்து சுகம் என்ற கனவெல்லாம் இப்போ நனவாகுங்க. குருவின் பார்வை சத்ரு ஜெயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால இழுபறியா இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் இருந்த போட்டி எதிர்ப்பெல்லாம் விலகும். விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோருக்கு ஆதாயம் அடைவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 27 நவம்பர் 9, 15. பரிகாரமா நீங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலுமே தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு. யோக போகக்காரகன் ராகு 5ல சஞ்சரிக்கிறதால வேலைகள்ல இழுபறி ஏற்படும். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் தோன்றும். பயணத்துல சங்கடங்கள்லாம் நேரலாம். லாபஸ்தானத்துல ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல சங்கடம் எல்லாம் விலகும். வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்தபடியே உங்க வேலைகள்லாம் நடந்தேறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். அக்டோபர் 27 முதல் குரு மங்கள யோகம் உண்டாகிறதால உங்க செயல்கள்லாம் வெற்றியாகும். குடும்பத்துல இருந்த நெருக்கடி எல்லாம் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். முதலீட்டுல இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும். பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும்.
அலுவலர்கள் வேலையின் காரணமா வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். ஜீவனஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே கவனமா இருக்கிறது நல்லது. பணியாளர்கள்லாம் இந்த மாதத்துல அலட்சியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதனால நெருக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமா இருக்கிறதால வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும். பெயரும் புகழும் உண்டாகுங்க. உங்களுக்கு நவம்பர் 7ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 31, நவம்பர் 4, 6, 13, 15. பரிகாரமா நீங்க தில்லை காளியை வழிபட நினைச்சதெல்லாம் தடையின்றி நடந்தேறும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு அறிவும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு. ஞானக்காரகன் குரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால செஞ்சு வரும் வேலையில நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு மோதலும் உண்டாகும். இருந்தாலும் குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதால குடும்பத்துல நிம்மதியான சூழலும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நிலையும் இருக்கும். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். எதிர்ப்பு நோய் என்று இருந்த நிலையெல்லாம் இப்போ மாறும். வழக்கு விவகாரம் சாதகமா முடியும். வியாபாரத்துல போட்டியா செயல்பட்டவங்க உங்களிடம் வந்து சரணடையும் நிலை உண்டாகும். உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள்லாம் மறையும். உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு புகுந்த வீட்டின் ஆதரவு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமெல்லாம் ஏற்படும். பாக்யாதிபதி புதன் அக்டோபர் 27 முதல் வக்கிரம் அடைகிறதால புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் முன்பு படிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். புதிய சொத்து வாங்குறவங்க வில்லங்கம் பார்த்து வாங்குறது நன்மையை தரும். வரவு செலவில் மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். உங்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி சந்திராஷ்டமம். கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 24, 30, நவம்பர் 3, 6, 12, 15. பரிகாரமாக நீங்கள் முருகபெருமான வழிபட செல்வம் பெருகுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.